கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாமா? உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். தேவனால் கூடாததொன்றுமில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறதற்காக நன்றி. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் நம்முடைய 26வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஐஸ்வர்யமான மனிதர்களை பார்த்து, அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மிகுதியின் நிமித்தம் தங்களுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் அதுவே தங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையாக கருதி தேவனை விட ஐஸ்வர்யத்தையும் உலக காரியங்களையும் முதன்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று 23வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். இதை கேட்டபோது சீசர்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி உருவாகிறது. என்ன கேள்வி என்றால், அப்படியானால் யார் ஆண்டவரை ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கேள்வி சீசர்களுடைய உள்ளத்தில் உண்டாகிறது. அப்படி சீசர்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டான போது ஆண்டவராகிய கர்த்தர், ஸ்தோத்திரம், இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இது மனுஷனால் முடியாது. இந்த ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது, நித்திய ஜீவனுக்குள்ளே போவது, பரலோக ராஜ்யத்தை மோட்சத்தை அடைவது என்பதெல்லாம் ஒரு மனுஷன் தன்னுடைய சுய முயற்சியினாலே அதை சம்பாதிக்கவே முடியாது. அது தேவனால் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மோட்சத்துக்கு செல்வதும் நித்திய வாழ்வை அடைவதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய
அந்த மகா பெரிய பாக்கியத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது தங்களுடைய சொந்த முயற்சினால ஒருபோதும் கூடாது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் மோட்சத்துக்கு போக, பரலோகத்துக்கு போக, முக்தி அடைய அல்லது கைலாசத்திற்கு போக, இதுக்கெல்லாம் பலவிதமான முயற்சிகளை சுயமாக எடுக்கிறார்கள். அந்த முயற்சிகளும் கர்மங்களும் அவங்க செய்யக்கூடிய சொந்த பிரயாசங்கள் எதுவுமே அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு போகாது என்பதுதான் இங்கு இயேசு தெளிவாக சொல்லுகிறார். இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடும். ஒரு மனிதனை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிற அந்த பெரிய பணி, அந்த பெரிய காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தருகிறார். அதுக்கு என்ன செய்யணுமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன், அவன் இயேசுவினிடத்திலே வந்து அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கான வழியை கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்கிற காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏற்கனவே நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நம்ம பிறந்து விட்டோம். எப்படி பிறந்தோம்? அப்படி பிறக்கும்போது பாவியாக பிறந்து விட்டோம். ஏனென்றால் ஆதாமனுடைய மீறுதல் நிமித்தம் பூமியில் பிறக்கிற எல்லா மனிதனும் பாவியாக பிறக்கிறான். அப்போ பாவியாய் பிறந்த ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது. அப்படியானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பு என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக நாம் பாவியாக இந்த உலகத்தில் பிறந்து பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவ மனுஷனுக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மரிச்சார். அந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, கடவுளாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவினாலே அவன் ரட்சிப்பை அடைகிறான். அப்படி ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷனாலே மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவுடைய ராஜ்யத்திற்கு வரான் என்று சொன்னார். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் இந்த உலக ஓட்டத்தை முடித்து நித்திய வாழ்வில் நித்திய ராஜ்யத்தில் சென்றடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கான ரட்சிப்பின் வழியாக இருக்கிறார். அவர் ஒருவரே, அவராலே மாத்திரம்தான் முடியும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டதல்லவா? இயேசு கிறிஸ்துவால உங்களை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மேல் கொள்ளுகிற விசுவாசத்தின் மூலம் இப்பொழுது யாரெல்லாம் உம்மை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள பாக்கியம் கொடுப்பீரார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென்.